Attention please, Etihad Airways flight EY02 service to Abu Dhabi is now inviting families with young children to come forward now to the economy lanes. Please have your passport and boarding pass ready for presentation at the gate in aircraft door. National is ready for boarding at gate A7. Thank you for choosing Etihad Airways and we wish Hello you a everyone, pleasant flight. welcome back to my channel. ஃப்ளைட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஜேஎஃப்கே நியூயார்க் ஏர்போர்ட்டில் இருக்கேன். எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா இந்தியா கிளம்பிகிட்ருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 weeks இந்தியா ட்ரிப். ஸோ இது ஒரு சீரீஸாக வரும். இதில் எனக்கு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸ். ட்ரைங் டு டூ. என் ஊர் உடுமலைப்பேட்டை, பழனி பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது எனக்கு ஒரு மெமரி கொடுக்கக்கூடிய ட்ரிப்பாகவும் இருக்கும். இதெல்லாம் சுற்றி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி இந்த ஜேர்னி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏர்போர்ட்டில் எத்திஹாட் ஏர்லைன்ஸில் தான் போகிறேன். எத்திஹாட் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஒரு பெரிய ஃப்ளைட்டு, ஏர்பஸ் 380. ரொம்ப ஃபேமஸான ஃப்ளைட். ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்ச ஃப்ளைட்டு. பட் இது செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அபுதாபியிலேருந்து ஏர்பஸ் 380 தான் வந்தேன். இப்போ கிளம்புற இந்தியா பயணம் நியூயார்க்லேருந்து கொச்சினில் போய் இறங்குற வரையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ளைட் ட்ராவல், இந்த ஃப்ளைட்டோட பியூட்டி என்னென்னா, அது 2 டெக்கு ஃப்ளைட்டு. ஃபஸ்ட்டு டெக்கில் எக்கானமி, ப்ரீமியம் எக்கானமி அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ அது மேலே எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே இருக்கிறது ஒரு ஜன்னலாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ். கீழே இருக்கிறது இந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா தான் தெரியும். இங்கே ரேம்பெல்லாம் இருக்கிறனால மறைக்குது. ஸோ எக்கானமிக் கிளாஸ். ஸோ நான் ட்ராவல் பண்ணுறது எக்கானமிக் கிளாஸு. மேலே ஃப்ளோரை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அங்கே இருக்க ஸ்டேர்ஸை காமிக்கிறேன். முடிஞ்சால் மேலே போய் பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ எக்கனாமிக் கிளாஸ் எப்படி இருக்கும், ஃபுட்டு எப்படி இருக்கும், அபுதாபியில் ஸ்டாப் ஓவர், அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து கொச்சின் ஃப்ளைட் ஏற வரை அங்கே இருக்கிற விஷயங்கள், ஏர்போர்ட்டில் இருக்கிற விஷயங்கள், இதெல்லாமே தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அப்புறம் மறுபடியும் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எல்லாமே உடுமலைப்பேட்டை பற்றி, உடுமலைப்பேட்டையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். எல்லா இடங்களும் சுற்றி பார்க்க போகிறேன். வாங்க என் கூட இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள் டிஜிட்டலாக. என்னோடய கேட் A7 தெரியும். இன்னும் அங்கே போர்டிங் கேட்டுக்கு போகல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். நானும் அவனு தான் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம் ஊருக்கு. அவனோட ஃப்ளைட் இன்னும் லேண்ட் ஆகலை. ஆனால் இங்கே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷனாக இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே போய் உட்காந்தோன்னே காட்டுறேன். ஓகே, see you. ஆச்சு.
ஹை. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏர்போர்ட். செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு அப்படியே கேட்ஸுக்கு போகலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப் சூப்பராக இருக்குது. செக்யூரிட்டி கிராஸ் பண்ணி அபுதாபி ஏர்போர்ட் லாபிக்கு வந்திருக்கோம். நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அரபிக்கில் நம்ம போட்டிருக்காங்க. டெக்ஸாஸ் கிச்சன், டிஜே ஃப்ரைடேஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. குஷி சூப்பராக இருக்குது. க்ளீனாக இருக்குது, மாடர்னாக இருக்குது. இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை அங்கே ஒரு ஸ்வீட் கடை, ஸ்வீட் ஷாப் இருந்துச்சு. சாக்லேட் ஷாப் அது. ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. ஆர்கிடெக்சர் நிறைய ஷாப்ஸ் இருக்குது இந்த சைடு. இந்த வேட் ரீஃபண்ட் வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போகிற பொருள் டேக்ஸ் வேட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சாக்லேட்ஸ், சூசி ஸ்பெஷலிஸ்ட், லூலு மால், லூலு கடை, மெக்டொனால்ட்ஸ், கார்மே ஃபுட், அண்ணா பவி சாக்லேட்ஸ், ஸ்வீட் ஷாப் இது நிறைய வச்சுருக்காங்க. இந்த டர்க்கிஷ் சாக்லேட்ஸ் மாதிரி பக்லாவா அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுருக்காங்க. $50 ஒரு பேக், US$. பிக் அசோர்டட். இது கேட்கலாம் அவங்கள்ட்ட. பை டூ எக்ஸ்கியூஸ் அதான்டா, பை டூ கெட் ஒன் ஃப்ரீடா. ஸோ $15 தான் அது. $30க்கு 3 கிடைக்கும். இது வந்து $50. இது டூ மச். இது துபாய் சாக்லேட், டர்க்கிஷ் டிலைட். டர்க்கிஷ் டிலைட் ஃபுல்லாக டர்க்கிஷ் பக்லாவா, அந்த அராப் சாக்லேட்ஸ் தான் நிறைய வச்சுருக்கு. நட்ஸு இல்லையா? இது வாங்குறீங்க? எவ்வளோ பெரிய கடை சாக்லேட். இதில் இப்போ இங்கே ரொம்ப ஃபேமஸ்ரா அந்த பேரிச்சம்பளம் இருக்கு இல்லையா, டேட்ஸு. இந்த டேட்ஸ் வந்து விதவிதமாக வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாக்லேட். $20. இன்னும் டைப் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட் மேக்கர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குல்ல. எங்கே இருக்கு பார், பட்லர்.
பட்லர் மில்க் சாக்லேட் அசார்டட் போல இருக்குது. 16 சாக்லேட்ஸ் இருக்குது. எவ்வளவு? 60 to 80, $20 வரும் ஒரு பாக்ஸ். $20 டூ மச்சில். இந்த பாக்ஸ் $20 டூ மச்சா. நான் ஃபுல்லாக இந்த வாட்டி இதுதான் வாங்கிட்டு வந்தேன். லண்டன் அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷோரூமே இருக்குது அவங்களோடது. இந்த சாக்லேட் கடுவியா $50 எங்கப்பா. விதவிதமான சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ட்ரஃபிள், என்னது இதெல்லாம்? ஓகே, பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் இங்கே நிறைய துபாய் டேட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. துபாய் சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நார்மல் ஸ்விஸ் சாக்லேட்ஸோடவே துபாய் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான். சாதாரண ஒரு சின்ன பேக்கே $160 வரையும் சொல்கிறாங்க. அபுதாபி வந்து ஏர்போர்ட்டில் பிரியாணி தேடி போயிட்டுருக்கோம். டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடையை தேடி போயிட்டுருக்கோம். பிரியாணியை தேடி நானும் என் நண்பனும் போய்கொண்டு இருக்கிறோம். அது பேக்கை வச்சுட்டு வ்ளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சூப்பராக இருக்குது. ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், இந்த அழகாக பண்ணியிருக்கான். டியூட்டி ஃப்ரீ ஷாப், பெரிய டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. டேஸ்ட் ஆஃப் இந்தியா எங்கடா இருக்குது? நேராக போச்சுன்னா பேர்ல் லான்ச், எத்திஹாட் லான்ச், ஹோட்டல். அங்கே ஒரு சாக்லேட் கடை இருந்துச்சு, பெரிய சாக்லேட் கடை. இது ஃபுல் நிறைய லிக்கர், கன்ஃபெக்ஷனரி சாக்லேட்ஸ் இருக்குது. நீ சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா என்ன? வாங்கலையா? இல்லை அங்கே வாங்கியிருக்கியான்னு கேட்டேன். காஸ்கோவில் வாங்கலையா? என்னடா இது, மதுரைக்கு வந்த சோதனை. அவன்டா வாங்கி கொடுத்துட்டியா? சூப்பராக இருக்குது. டியூட்டி ஃப்ரீ. டேஸ்ட் ஆஃப் இந்தியா போமா? என்ன வச்சுருக்காங்க? டேஸ்ட் ஆஃப் இந்தியா வந்துருக்கும். பிரியாணி காம்போஸ், டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இங்கே என்ன இருக்குது? பிரியாணி காம்போஸ் வச்சுருக்காங்க. சிக்கன், மட்டன், தந்தூரி ஹாஃப். ஃபுல் பிரியாணி சாப்பிடுதா இல்லை பாதி பேர் சாப்பிட்டுக்கலாமா? நான் வந்து சும்மா டேஸ்ட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சி மட்டும் வாங்கி. ஓகே, ஒரு சிக்கன் பிரியாணி வைக்கலாம். வேறு ஏதாவது வேணுமா? இது வேணும். சிக்கன் பிரியாணி லஸ்ஸி $17. பிரியாணி வாசனை நல்லா கும்முன்னு இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குது. இது எவ்வளோ டாலர்ஸ் வந்துருக்குன்னு தெரில. 59 போட்டுக்கடா. ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சேன். அதை எடுப்போம். மாதிரி இருக்கு.
நம்மளோட கொஞ்சம் போதும் போதும். இதை போட்டுக்கோ. அப்பா கம்முன்னு இருக்கப்பா. ஃப்ளைட்டில் சாப்பிட்டதுக்கு இதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம். நல்லாயிருக்கு, பிரியாணி நல்லாயிருக்கு. அவங்க கொடுத்துருக்குற பார்த்தவங்களே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அழகாக இருக்குல்ல. இந்த முகல் ஸ்டைல் இந்த பாத்திரம் போட்டுக்கடா. போட்டுட்டியா? உண்மையிலே ஃபுட்டு வந்து சூப்பர். அந்த நாக்கில் வந்து அப்படியே இருக்குது. அந்த ஸ்பைசஸ் அந்த அரோமா வந்து அப்படியே அது ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை. ஓவர் பவரிங்காகவும் இல்லை. அந்த ஒரு சுருக்குன்னு இருக்குது. அந்த சுருக்குன்னு இருக்குது. ஆமாம் எனக்கு ரொம்ப மசாலா தான். ஆமாம் ஆமாம், அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். இது அந்த 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 கிராம்பு சுருக்குன்னு தான் நினைக்கிறேன்.